ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி செரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல் டே 1 நைவேத்தியம் கல்கண்டு சாதம் இல்லைனா கல்கண்டு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி, இதை ஒரு சின்ன குக்கரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுங்க ரைஸை. இதில் 2 கப்பு பால் சேர்க்குறேன். நான் குறைஞ்சது 1 கப் பாலாவது சேர்க்கணும். பட் நான் 2 கப் பால் சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொங்கல். 1 கப்பு தண்ணி, 1க்கு 3 தண்ணி போடுவோம் இல்லையா அரிசிக்கு, அதனால் 2 கப்பு பால் 1 கப்பு தண்ணி. ஒரு தடவை நல்லா கலந்துட்டு 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருவோம். ஸோ ரொம்ப பொங்கி வழியாமல் இருக்கும். இப்போ நம்ம பருப்பு போடும்போது எண்ணெய் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த விசிலும் வெயிட்டும் போட்டுருங்க. வெயிட்டும் போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு டம்ளர் அளவுக்கு கல்கண்டு வேணும் 1 டம்ளர் அரிசிக்கு. ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நல்லா குழைய வேகட்டும். திறந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா குழைவாக வெந்திருக்கும். நல்லா சூப்பராக. இப்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா குழைவாக வேகணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். நெய்யும் ரொம்ப செலவாகாது இந்த பொங்கலுக்கு. நம்ம விருப்பம், கூடுதலாக போடுறதும் குறைச்சலாக போடுறதும், கொஞ்சமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். முந்திரி பருப்பு மட்டும் வறுக்கிறேன். நீங்கள் முந்திரி, பாதாம், திராட்சை என்ன வேணாலும் வறுத்து போடலாம், நம்ம விருப்பம். முந்திரி கண்டிப்பாக வேணும், வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெய்யை அந்த பால் போட்டு வேக வச்சோம் இல்லையா, அந்த ரைஸோடு சேர்த்துடுவோம். அதே கடாயில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த 1 டம்ளர் கல்கண்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. பெரிய குண்டு கல்கண்டாக இருந்ததுன்னா நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கணும். இது டைமண்ட் கல்கண்டு. ஸோ போட்டுட்டு இதை ஜஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணினா போகிறோம். குங்குமப்பூ போடுறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இந்த பால் வச்சு பண்ணும்பொழுது இந்த குங்குமப்பூ சேர்க்கறது கலரும் நல்லா கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது, சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதான். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா போகிறோம். மறுபடியும் ரீகுக் அடுப்பில் வச்சு கிண்டணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே அந்த சூட்லேயே நம்ம இந்த சூடான அந்த கல்கண்டு இளகினதையும் சிறப்பையும் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா கலந்து விட்டோன்னா ஆறின அப்புறம் இன்னுமே நல்லா சேர்ந்துண்டு நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் 2 ஸ்பூன் நெய்யை நான் உருக்கி விடுறேன். இன்னும் வேணும் போல் இருந்தது, அதனால். இது 2 கப்பு பால் போட்டு வைக்கிறதுனால சூப்பர் குழைவாக டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த நட்ஸை சேர்த்துடலாம். நைவேத்தியத்துக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுடுவோம். பூஜை பண்ண வேண்டியது தான், நைவேத்தியம் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கல்கண்டு சாதம் இல்லைனா கல்கண்டு பொங்கல். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.